13வது வசனம். சங்கீதம் 20 ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி கர்த்தருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் கர்த்தாவே உயர்ந்தது. தகப்பனே, நீர் பேசும் நலமானதை பேசும் உம்முடைய மகனை கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு பேசும் ஆண்டவரே. தகப்பனே, ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கின்றோம். உம்முடைய வசனத்தை தகப்பனே எங்களுக்கு ஸ்திரப்படுத்தும். எல்லாம் உம்முடைய மேன்மைக்காகவே மகிமைக்காகவே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்த வேத வசனம், நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். 3வது வசனத்தை வாசிங்க. அதுல 3வது வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நான் எதுவும் பேசல, நீங்க தான் பேச போறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம்னா என்ன? ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்க. எங்க பாருங்க, நீங்க பைபிள் அப்புறம் பாருங்க. இங்க பாருங்க, விசுவாசம்னா என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். அது வசனம். விசுவாசம்னா என்ன? புரியல? கர்த்தரையே நேசிக்கிறது. அடுத்து நீங்க சீக்கிரம் டைம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நேசிக்கிறது. சஸ்பென்ஸ் வாய் தரங்கல. விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. அது நம்பிக்கை. விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? இப்போ உங்ககிட்ட எதுக்கு இதை கேட்கறேன்னா, நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியல, நான் எனக்கு தெரியும் சொல்லி கொடுக்கல, அது கிடையாது. ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணும்போது அது உங்களுக்குள்ள பெறப்படும். ஆமென். அப்போ நீங்க இந்த வசனங்களை தயவு செஞ்சு சொல்லும் போது உங்க வாயால அறிக்கை பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? அவர் நம்புறது. கிடைக்கிறது நம்பிக்கை. கிடைக்கிறது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கைனா என்ன? விசுவாசம் நம்பிக்கை ஒண்ணு. கை தரீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமும் நம்பிக்கையும் 1 Corinthians 13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1 Corinthians 13 அதோட 13வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. எது நிலைத்திருக்கிறது? ஒண்ணு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணு வேற வேற. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். அப்போ நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. அதுல முதல்ல கிளியர் ஆயிடுங்க. அன்பு ஒரு பெரிய டாபிக், அப்புறம் பார்ப்போம். முதல்ல விசுவாசம்னா என்ன, அந்த டாபிக் தான் நம்ம வரப்போம். விசுவாசம் ரெண்டாவது, நம்பிக்கை. அப்ப விசுவாசமும் நம்பிக்கையும் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம்னா என்ன, இத நம்ம குறிச்சு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது, விசுவாசம் என்ன? எனக்காக அவர் சகலத்தையும் சிலுவையில் செய்து முடித்தார், அது விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்காக அவர் சிலுவையில் சகலத்தையும் செய்து முடித்தார், அது என்னோட விசுவாசம். அப்ப நம்பிக்கை என்ன சொல்லுங்க? நம்பிக்கை என்ன? கர்த்தரை புடிச்சுக்கிறது. அப்ப இப்ப என்ன பண்றீங்க? கர்த்தரை புடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நம்பிக்கைன்றது வேற ஒண்ணும் கிடையாது. இதுவரைக்கும் சிலுவையில அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார், அது என் விசுவாசம். இனி என்னை அவர் சுகமா தங்க பண்ணுவார், அது என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் விளக்கமா சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கொஞ்சம் விளக்கமா சொல்றதெல்லாம் பார்த்துக்கங்க. அதாவது விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரண்ட் என்னன்னா, முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, விசுவாசத்தை பத்தி நம்ம கர்த்தருடைய காலத்துல தியானிக்கிறோம்னா முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம விசுவாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம யாரு அதை சொல்லுங்க முதல்ல. நம்ம யாரு? ஆமென். இல்ல நம்ம யாருன்னு கேட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் பாதியாக இருப்பீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க பாதியாக இருப்பீங்களா? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரு, அது நம்மளுக்கு தெளிவான ஒரு டெபினிஷன் வேணும். நம்ம யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யாரோட பிள்ளைகள்? நான் இயேசுவுடைய பிள்ளை, என் தகப்பன் இயேசு. ஆமென் சொல்லுங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 20வது அதிகாரம் அதோட 15-16 வாசிக்கல. யோவான் 20 அதோட 15-16.
சீக்கிரம் வாசிங்க. இது யாரை பார்த்து கேட்கிறது? மரியாதை பார்த்து கேட்கிறார். அவர் இயேசுவை பார்த்து என்ன கேட்கிறாரு? ஏன் அழுகிறாள் என்று கேட்கிறார். அப்ப மரியாதை என்ன பதில் சொல்றாங்க? மருத்துவர் அவருக்கு அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா போனதுண்டானால் எப்படி? அதுக்கு முன்னாடி என்னது? தோட்டக்காரர் என்று எண்ணி. அப்போ யார் கேட்கிறது? யாருக்கு சொல்றது இந்த வார்த்தையை? மரியாதை சொல்றா. கர்த்தர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. அப்ப இதுக்கு முன்னாடி மரியா பலமுறை இயேசுவை பார்த்திருக்கிறார். பலமுறை அவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இது உண்மைதானே? எத்தனையோ தருணத்துல கர்த்தரோட இருந்திருக்கிறார், இயேசுவோட இருந்திருக்கிறார். ஆனா இப்ப பார்க்கிற பார்வை எப்படி இருக்குது? அவரை தோட்டக்காரர் என்று எப்படி? தோட்டக்காரர் என்று எண்ணி. அப்ப பார்த்த மகன் தானே, இவ்வளவு பார்த்த மகன் தான். இப்ப அவர் எப்படி தோட்டக்காரரா மாறினாரு? சொல்லுங்க. அப்ப இவ்வளவு நாள் இயேசுவை பார்த்தவர்களுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவர் தோட்டக்காரரா என்றாங்கன்னா அது ஒரு பெரிய சத்தியம். நீங்க விசுவாசத்தோட பாருங்க. நான் கர்த்தரோட தான் இருக்கிறேன். நான் கர்த்தரோட இயேசு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ணு? நான் அவரை எல்லா நேரத்திலும் என்ன பார்க்கிறேன்? ஆண்டவரா தான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரா தான் பார்க்கிறோம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஆண்டவர் இல்ல, முதலாவது என்ன? அவரு அப்பாவை பார்க்கணும். ஆமென். அப்ப முதலாவது என்ன பார்க்கணும்? அப்பாவை பார்க்கணும். அப்ப புத்திரன்னா நான் சுகாதாரம் பெற்றவன், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னா எனக்கு பாக்கியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி ஒரு சொல்றேன். இப்ப தம்பி நீ இப்ப சேர்ந்து டக்குனு எழுதுறேன். இப்ப நம்ம தம்பி இருக்காரு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. வீடு தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரி, வீடு கட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கல. இப்ப இவங்க அப்பா வந்து இவருக்கு வீடு கட்டுறாரு. என்ன கட்டுறாரு? வீடு கட்டுறாரு. இவரு இவங்க அப்பாவோட சேர்ந்து வீட்டுக்காக வேலை செய்யறாரு. இவர் கூட யாரும் வேலை செய்யறது? மேஸ்திரி சித்தாலும் வேலை செய்யறாங்க. கரெக்ட் தானே? மேஸ்திரி வேலை செய்யறாரு, இந்த தம்பியும் வேலை செய்யறாரு. எப்படி சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. அப்ப ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. சாயங்காலம் முடிஞ்ச உடனே மேஸ்திரிக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். அப்ப மேஸ்திரிக்கு உண்டான வேலைக்கு கூலி கொடுக்கிறது இவருக்கு உண்டான கூலி கொடுக்கணுமா இல்லையா? கரெக்டா சொல்ல, கொடுக்கணுமா இல்லையா? அப்ப கொடுக்கறது இல்ல. இவங்க அப்பா இவருக்கு கூலி கொடுக்கறது இல்ல, மேஸ்திரிக்கு கூலி கொடுக்கிறாரு. நம்புறீங்களா? இது உண்மை நடக்குது இல்ல? அப்ப இவன் என்ன தப்பு பண்ண? இவனை தானே கல்லு தூக்கலாம், மண்ணை தூக்கலாம், இவனை தான் டீ வாங்கி கொடுத்தான், எல்லா வேலையும் இவனை தான் செஞ்சா. ஆனா மேஸ்திரிக்கு கொடுத்த சம்பளம் இவனுக்கு கொடுக்கறது இல்ல. மேஸ்திரிக்கு கூலி கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கிறது இல்ல. அது ஏன்? அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன் அவனுக்கு கிடைக்கிறது இல்ல? என்னது? ஏன்? எப்படி வீடு அவனோடதாவும்? அதுதான் சொல்றேன். அப்பாவோட பெண்ணுக்கு, அப்பாவோட யாருக்கு? அப்பாவோட யாருக்கு? அப்ப இன்னும் கையேந்திக்கிட்டு இருக்கணும். ஆமென். இன்னும் கையேந்திக்கிட்டு இருக்கணும். எங்க அப்பாவோட பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுனா 14வது வசனம் வாசிங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுனா ஏசாவை நோக்கி மரியாதை என்றார். திரும்பி பார்த்து நோக்கி என்னை தொடாது, என் பிதாவின் இடத்திற்கு அடுத்து நீ என் சகோதரத்திற்கு போ. விட்டு படிங்க. அந்த வார்த்தை மட்டும் நிறுத்தி படிங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும். அப்ப நல்லா கேளுங்க. முதல்ல என்னது? என்னுடைய பிதா. நான் என் பிதாவிடத்துக்கு போறேன். நீ அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் என் பிதாவிடத்துக்கு போறேன். உங்க பிதா யாரு? அடுத்த வருஷம் நான் தெளிவா வந்து பாருங்க. அது கீழே நான் என் பிதா கிட்ட போறேன், அப்புறம் உங்க பிதா கிட்டையும் போறேன். அப்ப அவர் பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு, கர்த்தர் கிட்ட போறாரு. கர்த்தர் அவரோட பிதா, இயேசு என்னோட பிதா. ஆமென் சொல்லுங்க. என்னோட பிதா இடத்திற்கு அவர் போறாரு, பரிசுத்த ஆவியா இருக்கிறதுனால. அப்போ பிதா நம்ம உணராத வரைக்கும் என்னுடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ கிடைக்கிறது. ஆமென். அப்ப எனக்கு தேவை என்ன? இது எங்க அப்பாவது. என்ன பண்ணாரு? சிலுவையில எனக்காக சகலத்தை முடிச்சுட்டாரு. இனி எனக்குள்ள எந்த சாபமும் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள எந்த சாபமும் இருக்காது. சகலத்தை முடிச்சுட்டாரு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை என்னன்னு சொல்லுங்களேன். சகலத்தை முடித்தார். சகலத்தையும் கொடுத்தார். சாபம் இருக்காது, நோய் இருக்காது, பஞ்சம் இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது, தொல்லை இருக்காது, எதுவுமே இருக்காது. காரணம் அவர் சிலுவையில சகலத்தையும் முடித்தார். அது விசுவாசம். அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசம் என்ன விளங்குதா? அப்போ முதலாவது அவர் சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நம்புறது இந்த விசுவாசம். இரண்டாவது நம்பிக்கைக்கு வருவோம். நம்பிக்கை என்ன? இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமென் சொல்லுங்க. நீங்க வாசிங்க தானியேல் புத்தகம் 3 அதோட 17 18 மாத்திரம் வாசிங்க. 3 17 18 தானியேல் புத்தகம் 3 அதோட 17 18 சீக்கிரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இருக்கிறார். இருக்கிறாரா? இருந்தார். இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயவரமானவர் என்னோட இருக்கிறார். எனக்கு இனி பிரச்சனை கிடையாது. அவர் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆமென் 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 ஆமென். அப்போ சுமந்து தீர்த்தப்போது எனக்குண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க அவர் என்னோடு இருக்கிறார். இரண்டாவது வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கு தப்புவிக்க விடுவிப்பார். அப்ப இரண்டாவது என்ன? முதல்ல என் கூட அவர் இருக்கிறாரு. இரண்டாவது எந்த அக்கினியில போட்டாலும் சரி என்னை அவர் தப்புவிப்பார். ஆமென். அது முதல்ல விசுவாசம். இரண்டாவது நம்பிக்கை. முதல்ல அவர் என் கூட இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ஜெயவரமானவர் என் கூட இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் என்னை தப்புவிப்பார். அது என் நம்பிக்கை. நான் நம்புறேன். மூணாவது ஒரு காரியம் இருக்குது, அன்பு. அடுத்து விடுவிக்காமல் போனாலும் செய்வது இல்லை. அவர்கள் தப்புவிக்கலாம் பரவாயில்ல, நான் தெய்வத்தை வணங்குறது இல்லை. அவர் தப்பு வச்சார், அவர் தப்பு வைக்கிறார், அது எனக்கு தெரியும். அவர்கள் கூட இருக்கிறார், அவர் என்னை தப்பு வைக்கிறார். தப்பு வச்சாலும் தப்பு வைக்கிறனாலும் சரி, நான் அவரை விட்டு பின்வாங்குவதில்லை. இது அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பு. காரணம் சிலுவையில என்னுடைய பாவத்துக்காக சகலத்தை அவர் சுமந்தாருங்க. அவர் வைத்த அன்புக்காக நான் அவர் மேல வைக்கிற அன்பு. ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசம் இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நீங்க வார்த்தையை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமா துணிவிட ஆரம்பிக்கும். நீங்க சொல்லுங்க, எல்லா என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நாளைய வார்த்தையை பேசுங்க. இஸ்ரவேலின் மகன் இருப்பதில்லை, என்னுடைய மகன் இருப்பதில்லை. பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. வார்த்தையால செயல் பெறுவீங்க. ஆமென் ஆமென். வார்த்தையால மாத்திரம் தான் செயல் பெறுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க சகலத்தை ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது பெரிய டாபிக். நம்ம நேரம் கிடைக்கும் போது அதிகமா பேசுவோம். விசுவாசம், அன்பு எல்லாம் ரொம்ப பெரிய சத்தியம். நம்ம தெளிவா பேசுவோம். நேரம் இல்லைன்றதால சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது அவர் கூட இருக்கும்போது நீங்க ஒண்ணு பாருங்க, இயேசுவோடு இருக்கும்போது நீங்க இயேசுவா மாறுவீங்க, அவரை பிரதிபலிப்பீங்க. ஆமென். நீங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்களேன். கை பிடிச்ச மூஞ்ச பாருங்க, முகத்தை பாருங்க. என் முகத்துல இயேசு தெரியும், உங்க முகத்துல இயேசு தெரியாரு. சத்தமா சொல்லுங்க, உங்க முகத்துல இயேசு தெரியாரு. என் முகத்துல தெரியாரா? என் முகத்துல தெரியாரா? அப்போ இயேசுவை நான் பிரதிபலிக்கும் போது நான் ராஜ்யத்தின்